இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அது நமக்கு ஒரு அடையாளம். நான் 7 நாள் தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் வந்து விடுவேன், நான் ஜெபிப்பேன், நான் தேவனோடு உறவாடுவேன், தேவன் என்னோடு கூட பேசுகிறதை நான் விட்டு கொடுப்பேன், நான் ஒப்பு கொடுப்பேன். தேவன் 7வது நாளிலே என்னை அற்புதத்தை காண செய்வார். ஹல்லேலூயா. என் சத்துருக்களை விழச் செய்வார். எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளை கர்த்தர் விழப் பண்ணுவார். ஹல்லேலூயா. குடும்பத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எது எரிகோ கோட்டை போல இருக்கு, எது தவிர்க்க முடியாம இருக்கு, எது போராட்டமாவே இருக்கு, எது என்னால ஜெயிக்கவே முடியல, இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ணவே முடியல, இந்த கடன் எனக்கு மாறவே இல்லை, இந்த வியாதி எனக்கு மாறவே இல்லை, இந்த நபர் குடும்பத்துல எனக்கு பிரச்சனையா இருந்துட்டே இருக்கிறாங்க, எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்கல, அந்த ஒருத்தரால குடும்பம் முழுவதுமாய் நாங்க பாதிக்கப்படுறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எரிகோ கோட்டைகளை, தகர்க்க முடியாத எரிகோ கோட்டைகளை நம்முடைய துதியின் சத்தத்தினால் கர்த்தர் விழச் செய்ய போகிறார். நம்முடைய உபவாச ஜெபத்தினால் கர்த்தர் விழச் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த 7 நாட்கள் நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது எனக்காக எரிகோ கோட்டைகளை தேவன் விழச் செய்வார். இட் இஸ் unnatural, it is not possible. சத்தம் போட்டு ஆர்ப்பரிச்சா ஒரு கோட்டை இடிந்து விழுவது என்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் சாத்தியம் இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்கு சாத்தியமாய் மாற்றி கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்தில், உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னால சாதிக்க முடியல, என் பையனை திருத்த முடியல, என் கணவர் மாறல, என் பொருளாதாரம் மாறல, என் வியாதி மாறல, எதோடு கூட போராடி கொண்டிருந்தீங்களோ, எதெல்லாம் எரிகோ கோட்டையை போல நின்று கொண்டிருந்ததோ அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் தகர்க்க போகிற நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா.